விருது பெற்ற சாம்புகாரே வெற்றி பாரணகுலம் சங்கிடும் பரட்சி பெற்ற அங்கு சமத்துள்ள சாம்புகாரே அக்கினியில் மூழ்கி வந்த அங்கேக பத்தினியால் ஆங்காரக்காரியாட ஆற்றலுட சன்னதியில் கொஞ்சம் மனச்சலுப்பும் இல்லாமல் மாறாட்டம் இல்லாமல் உடம்பை கடம்பாய் வளர்த்ததினால் ஆண்டு 12 மாதத்திற்கும் ஐவனமே போனாலும் மேற்கே மலையாளம் ஆத்தானவைக்கு வருவாட உத்தமையும் பத்திரியால் மேநாட்டு வேடுவர்கள் வீற்றிருக்கும் வேளையிலே மாறி மறித்து மாயமிக வில்லாமல் பூமி வறண்டு புனகு மிக வில்லாமல் தலையூறு தாலி தான் வளர்க்கும் பன்றியது இறையும் அது சிக்காமல் ஏங்கியே வன்றியது நெல்லிவள நாட்டை நேராக நோக்கி வயல்களில் ஏதான் புகுந்த வறுமையுள்ள வன்றியது என்னல் காவிரை எல்லாம் திண்டைத்த வன்றியது பொன்னர் சங்கர் பூங்காவில் புகுந்தே வாடுத்துறங்கும் இரவிலேதான் எழுந்து இனியதோர் கதிரையெல்லாம் தின்று கருவறுத்து திரும்பி வந்து பூங்காவில் வடுத்துறங்கித்தான் இருக்கும் பாமான வன்றியது இப்படிக்கும் வன்றியது இருக்கும் அந்த வேயிலே பூக்கூடை கொண்டும் அல்ல பூவெடுக்கும் நம்பியானும் பன்றி அருகில் வந்து இங்கு பறந்தாடி பூவெடுத்தான் பன்றியை கண்டானே பாப்பானே அப்போது அதம்பிடவே பன்றி அது ஐயனும் மேல் விழுந்தான் குத்தி கிழித்ததுவே கொற்றவனார் பாப்பானை முதுகை கிழித்ததுவே மூர்த்தி முடக்கி தூரத்தியது பாப்பானும் தான் எழுந்து வளரி எங்கே தானோடி பொன்னாரிடம் சொல்லி பொங்கி மீ அவளுதான் அச்சேதிதான் கேட்டு ஆண்மையுள்ள பொன்னருந்தான் பூங்காவனத்தை போய் பார்த்தார்கள் அந்நேரம் பார்க்கும் அந்த வேளையிலே சோலை இல்லம் தான் அழித்து சுற்றி படுத்திருக்கும் கோலத்தை கண்டும் அல்ல கோபித்த பொன்னருமே அந்த சனமே அடைவாக ஊரில் வந்து யானை படை சேனை அடங்களுமே கூட்டமிட்டு குதிரை படை சேனை கோடி படை கூட்டமிட்டு வெளியிலே தானும் வந்து விருப்பமுடன் கூட்டமிட்டு ரெண்டு பட்டம் மாறி பூங்காவனம் தான் நோக்கி போகின்ற வேளையிலே தங்கையரும் வெளியில் வந்து அங்கு தயருடனே சொல்வாள்
சங்கரீர் உன்னழக தமிழ் வீமால் அண்ணாவே வளத்தால் பிறந்ததன்ன மகாளி பன்றியது 60 அடி கொம்பானது யானை பழம் உள்ளதுவே 70 அடி கொம்பானது எரித்தாரை மார்பிலக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து நீங்களுமே திட்டமுடன் போய் வாரும் என்று சொல்லி ஏறினார் அரண்மனைக்கு. அச்சேதிதான் கேட்டு ஆண்மையுள்ள சங்கருந்தான் அரண்மனைக்கு ஆள் அனுப்பி ஞானதொரு சம்பிசங்கன் 7 ஆணை கட்டி அடித்த 2 புலக்கை தான் எடுத்து வளைமுரசு தான் முளைக்கி பாங்காக போகையிலே தமுக்கோசை தான் கேட்டு தானிருந்த பன்றியது அப்போ ஒரு வனத்தில் அடைவாக போனதுவே. பார்த்தார்கள் சோலையிலே பண்டிதனை காணாமல் தாரை மேல் தாரை எடுத்து தம்பி சங்கன் போகவிட்டான். மண்மாந்து உதறிக்கும் மங்கை நல்ல சிற்றுளினாய் தாரை மேல் தொடர்ந்து தாரங்கே போகையிலே வனத்தில் படுத்திருக்கும் மாகாளி பண்டிதனை கண்டு மேல் எல்லோரும் கருமாய்க்கே ஒப்பனவே யானையை விட்டார்கள் அடித்துமே கொல்லும் என்று கொள்ளடித்தாற்போல் குமுறுதே யானைகளும் மலைச்சல் கடிக்குதென்று மகிழ்ந்தே வாடுத்துறங்கும் உறங்கியே கண் வலித்து உரிமை மிக பார்த்ததுவே யானையை கண்டும் அல்ல அதம்பியே பன்றியது வாளை முறுக்கி வகையுடனே தான் போயும் வீரமாய்ச் சோங்கில் விதமாக படுத்துறங்கும். அப்போதுங்கண்ணவன் இது பன்றியாது பலிகரனாய் தோணிட்டீரே கொம்பானது நம்மளுக்கு கூத்துவானால் தோணிட்டீரே என்று சொல்லி என்னவன் அங்கார கோபமுடன் கொங்கு வெறுத்தவனம் கொன்னை பூத்தவனம் வேங்கை அடர்ந்தவனம் வெண்கல பூத்தவனம் வனமாய் வனந்தாண்டி வருகின்ற வேளையிலே பண்டிதனை கண்டானே பார்வையில் தம்பி சங்கன் இருப்போட்டை தான் கொடுத்து போடும் என்று விட்டார்கள் புண்ணியனார் யானைகளை ஏவி விட்ட யானைகளும் இருப்போட்டை தான் எடுத்து பூமி அதந்திடவே போட்டுதே. அப்போது யானையை கண்டும் அப்போ அலறியே பன்றியது மலைகள் சிலையோட மண்டியிட்டு தானோடா நாய்கள் எல்லாம் தானோடி நலமாய் கூட்டாட்ட குடல் சரிய குத்தி கொன்றதுவே நாய்களைத்தான்.
நாயழைத்தானும் மீறி நலமாக போகுதென்று நாயழைத்தான் மீறி நலமாக போவதென்று தன்னூர் திசை நோக்கி தானங்கே போவதென்று சித்துளி நாய்க்குட்டியை சீக்கிரமா ஏறிவிட்டார். மனம் பார்த்து உழைத்த மங்கை நல்ல சிற்றுளி நாய் மின்னல் போல் மின்னி வேகமுடன் தானோடி உறங்காலை பற்றி பிடிச்செடுத்து கொண்டதுவே பிடித்தவுடன் பன்றி அது ஏங்கியே வீரிட்டது. வீரிட்ட சத்தம் முதன் மிதமுடனே தான் கேட்டு ஓட்டமாயோடி ஒரு நொடியில் மூவர்களும் ஓட்டமாயோடி ஒரு நொடியில் மூவர்களும் வெள்ளிக்கெட்டு வேலை இதனுடனே தான் எடுத்து குத்தினான போல குறையிட்டு பண்டிதனை அண்டஞ்சிலையோட வண்டியவர் தலையூர் காலிக்கு நவயம் என்று விழுந்ததுவே வண்டியை கொண்டும் அப்போ பரிவாக சங்கருந்தான் கரிக்கொம்புதான் ஊதி கனவரை கூட்டமிட்டு பல்லாக்கின் மேலே தீ பரிவாக சங்கருந்தான் சிற்றுளி நாய்க்குட்டியை சீக்கிரமே தானும் வைத்து சிற்றாலைப்பட்டினமே சீக்கிரமே வந்து நின்றார். அண்டுமே எல்லோரும் வரிசையுடன் தானிறங்கி வாரும் நினைந்த சதையும் வரிசையாய் போட்டார்கள். 17,000 கூறு பாங்குடனே போட்டார்கள். வீடுகள் தப்பாமல் உண்மையாய்த்தான் கொடுத்து வரிசையுடனே வாழ்ந்து